உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தெற்கு ஆசியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் இன்று இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் துவங்குகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை தர நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். அவரிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். பந்தய வழிபாதையில என்னென்ன சிறப்பு அம்சங்கள் செய்யப்பட்டிருக்கு, பார்வையாளர்களுக்கான ஏற்பாடுகள் என என்ன சூழல் நீடிக்கிறதுங்க? வணக்கம். தெற்கு ஆசியாவிலே முதல் முறையாக இரவு நேர ஃபார்முலா 4 என்ற கார் பந்தய போட்டியானது இன்று மாலை சென்னையில் துவங்க உள்ளது. குறிப்பாக மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இந்த போட்டியை சென்னை வாசிகள் மற்றும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட் தீவுத்திடலில் போர் நினைவு சின்னம், நேப்பியார் பாலம், சுவாமி சிவானந்த சாலை மற்றும் அண்ணா சாலை ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ளது. இது தெற்கு ஆசியாவிலே மிக நீளமான ஸ்ட்ரீட் சர்க்கியூட் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தீவுத்திடலில் தொடங்கி மீண்டும் அங்கேயே நிறைவடையும் வகையில் இந்த பந்தய வடிவமானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையில் மொத்தம் சர்க்கியூட் 19 வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இது ஓட்டுநர்களுக்கு, டிரைவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தெற்கு ஆசியாவில் முதல் முறையாக சென்னையில் இரவு நேர கார் பந்தயம் நடத்தப்படுவதால் இந்த போட்டி மீது மிகுந்த எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் எழுந்துள்ளது. இன்று பிற்பகல் 2:45 மணியில் மாலை 5 மணி வரை பயிற்சி சுற்றுகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 7 மணி முதல் இரவு 9 மணி வரை தகுதி சுற்று நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பார்ப்பதற்காக 5க்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுமக்கள் அமரும் வகையில் இருக்கை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதி இருக்கக்கூடிய அண்ணா சாலை, சுவாமி சிவானந்த சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட பிரதான சாலை மற்றும் இணைப்பு சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் நேற்று, இன்று, நாளை என்ற 3 தினங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வந்து உள்ளே அமரும் வகையில் ரசிகர்களுக்கு ஏற்றவாறு உள்ளே இருக்கைகள் மற்றும் அவர்கள் வாகனம் நிறுத்துவதற்காக கலைவாணர் அரங்கம், அதே போல சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம், அது மட்டுமல்லாமல் சென்னை பல்கலைக்கழக வளாகம் உள்ளிட்ட பல இடங்களில் வாகனம் நிறுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. சரியாக பிற்பகல் 2:45 மணிக்கு இந்த பயிற்சி சுற்று துவங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இதற்கான இறுதிக்கட்ட பணியில் தற்பொழுது பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சாலை வசதி முறையாக உள்ளனவா என்பது குறித்து ஆய்வு பணியும் தற்பொழுது துவங்கியுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த முழுமையான பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று இந்த ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த கார் 4 என்ற கார் பந்தயமானது துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சென்னையில் பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்ற நிலையில் இன்று ஃபார்முலா 4 கார் பந்தயம் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சரியாக பிற்பகல் 2:45 மணிக்கு துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.